இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகில் முழுமையாக கரையை கடந்தது. புதுச்சேரி, மரக்காணம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட். சென்னை உட்பட 22 மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. சாலைகளில் வேரோடு சாய்ந்த மரங்கள், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமான காற்றுடன் அடைமழை. புயலால் புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 11.4 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஓடுபாதையில் முழுமையாக வடிந்த மழைநீர். நாள் முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரானது. வண்ணாரப்பேட்டை மேம்பாலத்தில் மழைக்கு பயந்து வாகனங்களை நிறுத்தி வைத்த உரிமையாளர்கள். கார்கள் மட்டுமின்றி பைக்குகள் மற்றும் ஆட்டோக்களும் நிறுத்தி வைப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். கொட்டும் மழையில் குடைகளை பிடித்தபடி அம்மனை தரிசித்த பக்தர்கள். கனமழை காரணமாக மின்சாரம் தாக்கி 3 பேர் பலியான சோகம். வேளச்சேரி, வியாசர்பாடி, கணேசபுரம், முத்தியால்பேட்டை பகுதிகளில் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. சென்னை வேளச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சக்திவேல் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிப்பு. இரவில் கொசு தொல்லையால் குழந்தைகளுடன் பொதுமக்கள் கடும் அவதி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம். வரும் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. சென்னையில் மழை நின்ற 1 மணி நேரத்திலேயே நீர் வடிந்துவிட்டது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம்.
போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மழை காலத்தில் யாராவது வடிகால் பணிகளை செய்வார்களா என்றும் கேள்வி. லண்டனில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை திரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நாளை கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் திட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாழை தோட்டத்திற்குள் புகுந்த நபர் சுட்டுக் கொலை. விவசாயியை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் 4 கைரேகைகளை கைப்பற்றிய போலீசார். பழைய குற்றவாளிகளின் கைரேகைகளுடன் ஒப்பிட்டு தீவிர விசாரணை. மகாராஷ்டிராவில் புதிய அரசு வரும் 5ஆம் தேதி பதவியேற்கிறது. மும்பையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என பாஜக அறிவிப்பு. பாஜகவை சேர்ந்தவர்தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான ஆலோசனைக்கு பின் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜய் பவார் திட்டவட்டம். மகாராஷ்டிரா இடைக்கால முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உடல் நலக்குறைவு. முதல்வர் பதவி இழுபறிக்கு மத்தியில் மருத்துவமனையில் சிகிச்சை. அதானி குழுமம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே செயல்பட்டு வருகிறது என தொழிலதிபர் கௌதம் அதானி பேச்சு. அமெரிக்காவின் குற்றச்சாட்டை போன்ற சவால்களை சந்திப்பது முதல் முறை அல்ல என்றும் அதிரடி. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தெலங்கானாவை சேர்ந்த மாணவர் சுட்டுக் கொலை. பகுதி நேர ஊழியராக பணியாற்றியவரை கொன்றுவிட்டு பணத்தை திருடி சென்ற மர்ம கும்பல். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக பாகிஸ்தானுக்கு இந்திய அணியை அனுப்ப மறுக்கும் பிசிசிஐ. இந்தியா விளையாடும் போட்டிகளை துபாயில் நடத்த நிபந்தனைகளுடன் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.